தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 53 முதல் 56 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டு உணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியவரை பொது இடங்களில் கிடத்தி, அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரைத் தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 5ஆம் வாரம் பிப்ரவரி 9ஆம் தேதி 2026ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்று நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஊருக்கு போறாரு. ஓகேங்களா? அவரு அந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கையை பாருங்களேன். பார்த்தீங்கன்னா நம்மலாம் வெட்கி தலை குனியணும். ஏன்னா ஏசப்பா எங்க போனாலும் அவரை கண்டு உணர்றாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அங்க பாருங்களேன், அவர் எங்க இருக்காருன்னு கேள்விப்படுறாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில கொண்டு போனாங்களாம். ஓகேங்களா? நாம நோயாளியா இருந்தா இப்ப இந்த காலத்துல இவ்வளோ கார் வசதிகள், பைக் வசதி, வாகன வசதிகள் அவ்வளோ இருந்தும் கடவுளை நோக்கி நம்ம போறதுக்கு பயங்கரமா யோசிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல எதுவுமே இல்லாத காலத்துல படுக்கையோட தூக்கிட்டு போறாங்க பாருங்க. ஏசப்பா இங்க இருக்காரு, அங்க இருக்காருன்னு சொல்லும்போது அந்த இடத்துல தூக்கிட்டு போறாங்க. அதுவும் அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, அவரோட மேலுடையின் ஓரத்தை தொட்டா கூட குணமாயிரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அப்படி தொட்டவங்க எல்லாருமே என்ன ஆனாங்களாம்? நலமடைந்தார்களாம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க, அப்பப்போ ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ, ஏதாவது கவலையோ, இல்ல ஏதாவது துக்கமோ, ஏதாவது குழப்பமோ ஏற்படும்போது, உடனே வண்டி எடுத்துட்டு எங்கேயாவது ஒரு தியான இல்லங்களுக்கு போங்க. ஏதாவது ஒரு பெரிய சர்ச்சுக்கு போங்க. ஏதாவது ஒரு தனிமையான ஒரு சர்ச்சுக்கு போங்க. மலை கோவிலுக்கு போங்க. ஓகேங்களா? அந்த மாரி இடத்துக்கு போயிட்டு ஜெபிங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். கண்டிப்பாக கடவுள் நம்முடைய வேண்டுதல கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஓகேங்களா? போய் வேண்டுங்க. ஓகேங்களா? ஏன்னா எவ்வளவோ பேர் வேண்டி, 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 வேண்டி எவ்வளவோ நலன்களை பெற்றிருக்கிறாங்க. நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. நம்மளும் என்ன பண்ணணும்? பயங்கரமா வேண்டி நாம அவங்களுக்கு பூட்டி போட்டு நாமளும் நலன்களை பெறுவோம். சரிங்களா? தந்தை, மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவின் மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.